வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு கொண்டிருக்கிறீங்க. இதுல எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு இந்த ஜோதிடம் என்ற மகா சாஸ்திரம் எப்படி இந்த ஒளி தத்துவ முறையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா, பாவ கர்மாவா இருந்தாலும் சரி, புண்ணிய கர்மாவா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில், இந்த பிறவியில் உங்கள் ஆன்மா உடலை எடுத்து இந்த பிறவி வாழும் பொழுது எத்தகைய சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது, அதுக்கு இந்த ஒளி தத்துவம் எப்படி நமக்கு துணை புரிகிறதுங்கிறத துல்லியமாக நம்மளுடைய சேனல்ல, நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு புத்தாண்டாக, ஒரு வருடமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து எதையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டி இருக்காது. பிடிச்ச வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2025 எத்தகைய ஒரு ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி உண்டு. ஒரு ஏப்ரல் மே மாதம் நடக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி 2.5 வருடமாக கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறுகிறார். அதாவது ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதே சமயத்துல ராகு கேது 11ஆம் இடத்தில் இருந்த ராகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானத்துக்கு மாறுகிறார். 5ஆம் இடத்தில் இருந்த கேது 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்கு. அதுபோக 3வது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனிக்கு அடுத்து 3வதாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம், மிகப்பெரிய சுப கிரகம் குருவின் பெயர்ச்சியும் உண்டு. ஸோ வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது, உங்களுக்கு தெரியும். அதுல 2025 மே மாதம் பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறி ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி பெறக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு இடம் பெயரக்கூடிய ராகுவை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சோ இத்தகைய குரு, ராகு, கேது, சனி பெயர்ச்சிகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை 2025 கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ங்கிற ஒரு 4 மாதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு செட் ஆஃப் பலன்களும், மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாதத்துக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் மாறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, முதல் 4 மாதங்கள் சனி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறார், ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார், குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். சோ பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மனசுல ஒரு உற்சாகத்தை கடந்த 7-8 மாசமாக 2024 ஏப்ரல் மேல இருந்து குருவின் சஞ்சாரம் ராசிக்குள்ள இருக்கிறது கொடுத்துட்டு இருக்குது. 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை யோகஸ்தானத்தை பார்த்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி குரு ராசிக்குள்ள இருப்பது கொடுத்துட்டு இருக்கிறது நீடிக்கும் 4 மாசத்துக்கு. சனி 10ஆம் இடத்துல இருந்து வேலை விஷயத்துல கடந்த 2023 வருஷம் பாத்தீங்கன்னா, நீங்க உழைச்ச உழைப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. குறிப்பா ஒரு 23-25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி, 40-45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனி கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இந்த 10ஆம் இடத்துல சனி 2023 எப்ப வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வேலை அதிகம், உழைப்பு அதிகம், அலைச்சல் அதிகம். அதுதான் உண்மை. சோ அந்த விஷயம் 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் நீங்க பண்ணுனதுக்கு வேணுங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறோங்கிறது தான் ஒரு அருமையான பலாபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது கடந்த 2.5 வருஷமாக உழைச்சதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து, அந்த அளவுக்கு நாம் உழைக்க வேண்டியதில்லை, மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை
திருப்பங்கள் நிறைந்து நல்ல ஒரு எல்லா விஷயமும் நமக்கு கைகூடி வந்து விட்டது அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பாக கொடுப்பார். பெரிய பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம். இதுவரை வந்து ஒரு விஷயம் சரி பண்ணா இன்னொரு விஷயம் பிரச்சனை கொடுக்குதுங்கிற மாதிரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்யறவர்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மனக்குறைவுல இருந்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உச்சி குளிர் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சனி 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் அடுத்த 2.5 வருடம் கொடுக்குது. அது குறிப்பா 8 மாசம் நம்ம இந்த வருடம் 2025 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறதுனால ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது சனி திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னுமே நல்ல தூக்கலாக நான் சொல்ற விஷயம் நடக்கும். இப்போ ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சனி 10ஆம் இடத்துல இருக்கிறக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சனி 10ஆம் இடத்துல இருந்து அதிகமான உழைப்பை கொடுத்தார், அதிகமான வேலை பளுவை கொடுத்தார், அதிகமான மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுத்தார். உழைப்பு 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 என்பதை கொடுத்தார். ஆனா ராகு 10ஆம் இடத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைப்பார். பிசிக்கல் ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, மென்டல் ஒர்க் அதிகமாக கொடுப்பார். சில யுக்தியை செயல்பட்டு யுக்தியை எடுத்துக்கொண்டு இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவீங்க. அது டெக்னாலஜி துறை சோசியல் மீடியால இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து நல்லா செய்யக்கூடிய, ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல வரும்பொழுது அந்நியர் மூலமாக தெரியாதவங்க மூலமாக நல்ல பலன்கள், எதிர்பாராத சில விஷயங்கள், எதிர்பார்க்காத டைரக்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மேல சொசைட்டில இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, செலிபிரேட்டிவா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க மூலமாலாம் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வருவது, அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் சனி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறதும் ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல அமைப்பு தான், தவறு இல்லை. அதே சமயத்துல குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துக்கு போய், குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போய் நல்லாவே பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்ப்பது இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, விசா எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, போய் வேலை வெளிநாட்டுல இருக்கிறோம் வேலை வந்து எனக்கு பெர்மனன்ட் ஆகலைங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெர்மனன்ட் ஆகிற ஒரு அமைப்பு, சிட்டிசன்ஷிப் பிஆருங்கிற மாதிரி விஷயம்லாம் இந்த நாள் 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது மாதிரி ஒரு லோன் வாங்கி ஒரு பிசினஸை பண்றாங்க, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி ஒரு படிக்க போறாங்க, லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு பாருங்க. அதே சமயத்துல 10ஆம் இடத்தை ராகுவையும் குரு பார்ப்பதனால நல்லாவே வந்து ஒரு அந்நிய சூழ்நிலையில போய் நல்லா த்ரைவ் ஆகக்கூடிய அமைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் மாடர்ன் டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணி நல்லாவே அவங்களுடைய பிராப்தங்களை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குரு கொடுக்குறாரு. ஸோ குரு ராசிக்குள்ள இருக்கிறதோட 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒண்ணுமே விசேஷம், நல்லா இருக்கு. ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த 3 பயிற்சியும் அருமையான ஒரு விஷயமாக 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 8 மாசங்கள் வந்து நல்ல ஒரு திருப்பங்களாக மாற்றங்கள் நிறைந்ததாக முதல் 4 மாசத்தை கம்பேர் பண்றப்போ அடுத்த 8 மாசம் இன்னுமே டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் இன்னும் கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நாம ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய தசாபுக்திகள் ஜென்மஜாதன் பிரகாரம் எப்படி போயிட்டு இருக்குது, அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறத பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல தசையா போயிட்டு இருக்கிற பட்சத்தில், உங்க லக்னத்தின் அடிப்படையில நல்ல தசையா போயிட்டு இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக இன்னும் கொஞ்சம் தூக்கலாக நான் போயிட்டு இருக்கிற தசைகள் வந்து சுமாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.